கவனிக்கிறவர். உங்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 136 அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அதில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது 23 வாக்கியம். மறுபடியும் ஆண்கள் சைடு தயவு செய்து வாசிங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. முன்னாடி ஆரம்பத்தில் நீங்களும் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம எப்படி இருந்திருப்போம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் கற்பனையில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நான் யோசிச்சிருக்கிறேன், நினைச்சிருக்கிறேன். அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, ஆரம்பத்தில் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய தாழ்வுல கிடந்தோம். அல்லேலூயா. அப்ப ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை நினைத்தபடியினாலே இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இங்கே சங்கீதம் 136 சங்கீதம் 23 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள். ஏன் நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஏன் ஆண்டவரை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்முடைய தாழ்மையில நம்மளை கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்கிறது, நம்முடைய தாழ்மையிலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த கிருபை தான் நம்முடைய தாழ்மையில நினைக்க வைத்தது தேவனை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது, மரியாளுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இன்றைக்கு உலகத்துல இல்லாத ஜனங்களுக்கு இருக்கிற அந்த கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுனால, நம்ம தாழ்மையில கடந்ததுனால, அந்த தாழ்மையில இருந்த தேவன் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்து இன்னைக்கு தாழ்மையில இல்லை, தாழ்வுல இல்லை, உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலாக்கியமும் இந்த பாக்கியமும் வெளியில இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இன்னும் கிடைக்கலங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் தாழ்வில் இருந்த நம்மளை மேல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் 4 அதிகாரம் 12 வசனத்துல ஒரு வார்த்தை பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? எடுத்து வாசிங்க. 4:12. அல்லேலூயா. இவர் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட, அவர் கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றார் அப்படின்னா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா விதத்திலையும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலையும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறையப்படவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாலும் சொல்லி தெரியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆண்டவருக்குள்ள போதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி யார் நம்மளுக்கு என்ன செய்யல? போதிக்கப்படல. இந்த வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தையை எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்துல யோவான் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. 4:8 1 யோவான் 4:8 சொல்றாரு, யோவான் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறாரு. அவருடைய அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு வேறு எதுவுமே கிடையாது. எந்த மனுஷனாலும் உங்களை நேசிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. அவருடைய அன்பை போல வேற எந்த மனுஷனும் நம்மளை நேசிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பு பெரியது. ஆமென். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்தை யாராவது ஒரு ஆள் எடுத்து வாசிப்போம். 49 அதிகாரம் ஏசாயா 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இதுதான் ஒரு தாயின் அன்பு. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, ஈடே இல்லை. அற்புதமான ஒரு சுத்தமான அன்பு அவரிடம் இருக்கிறது. அதனால அவருடைய வார்த்தை சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை மறக்க மாட்டேன். அதுதான் தேவனுடைய உண்மையான அன்பு. அல்லேலூயா. அவர் நம்மளை மறக்காத தேவன். அவர் தாய் உள்ளம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. நீங்க எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனத்தை, எபிரேயர் 13:5 எடுத்து யாராவது ஒரு வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன். அதுதான் தேவனுடைய அன்பு. மனுஷர்கள் விலகி போகலாம். அல்லேலூயா. கணவன் கூட விட்டு பிரியலாம், மனைவி விட்டு பிரியலாம். ஆனால் தேவன் அவளை விட்டு என்ன செய்ய மாட்டார்? பிரிய மாட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவர் அவர் உறுதியாய் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேங்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தாழ்வில நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும். அதுக்கு தான் ஆராதனை. அதுக்கு தான் இந்த ஆராதனை நம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:7 அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அவருக்கு எவ்வளவோ ஒரு அன்பான தேவன். அவர் மாதிரி ஒரு அழகான தேவன் யாருமே இல்லை. இந்த உலகத்துல எந்த மனிதர் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். அவர் தம்மை வெறுமையாக்கினார். எல்லாவற்றையும் தம்மை வெறுமையாக்கின தேவன். அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார். ஆமென். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தான் இதை செய்தார். அவ்வளவு அன்பான தேவன், அன்பு நிறைந்த ஒரு தேவன். நம்மளுக்காகவே, நம்மளை நேசிக்கிறபடியினாலே நம்மளுக்காகவே தம்மை தாமே எல்லாவற்றையும் வெறுமையாக்கி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த தேவன். ஏன் தெரியுமா? நம்ம தாழ்வுல இருக்கிறவளை நினைக்கும்படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6 அதிகாரம் 16 வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 6 அதிகாரம் 16 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் தேவனுக்காக ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் தட்டிடாதவரும் ஆராதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் தெரியுமா? ஒருவராய் சாவாமை உள்ளவர். அல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பெரிய சர்வ மகிமை உள்ள தேவன், வல்லமை உடைய தேவன், காணக்கூடாதவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனவும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமல்லுகிறவரா இருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் தம்மை தாமே நமக்காக வெறுமையாக்கினார். அல்லேலூயா. தம்மை தாமே நமக்காக என்ன செய்தாரு? தம்மை வெறுமையாக்கின தேவன். அதனாலதான் பவுல் சொன்னார் பாத்தீங்களா, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமா, அவன் எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான தேவன், நம்மளுக்காக தம்மை தாமே அவர் வெறுமையாக்கின தேவன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 1:26-27. அவைகளில் கண்களுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீலத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமும் இருக்க கண்டேன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலா இருந்தது. அல்லேலூயா. அந்த மனுஷகுமாரன் மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயலா இருந்தார். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அல்லேலூயா. அதனாலதான் அவர் சிங்காசனத்தின் மேல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி கீழே அந்த வசனம் சொல்கிறது 27ல, அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமுமாய் இருக்க கண்டேன். அல்லேலூயா. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெங்கும் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாக இருக்க கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய சரீரம் முழுவதும் ஒரு அக்னிமயமாக பிரகாசமுள்ள அந்த சரீரமாக ஆண்டவர் இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த மனுக்குலத்துக்காக, நம்மளுக்காக அவர் 7 கோலம் எடுத்து, அல்லேலூயா, மனுஷனுடைய சாயலால் தம்மை வெறுமையாக்கி சிலுவைக்கு நேராக இறங்கி வந்தார். அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன், அக்கினிமயமான தேவனாய் இருக்கிற தேவன். ஆமென். சோத்திரம். இன்னும் நீங்க சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் எப்படி தெரியுமா இருக்கிறார்? சங்கீதம் 104:2ல ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். பாருங்க, அவர் எப்படி தெரியுமா, எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஒளியை தன்னுடைய வஸ்திரமாக தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒளியை எப்படி தரித்திருக்காரு? வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். அவருடைய வஸ்திரம் எப்படி தெரியுமா? ஒளி. அந்த ஒளியை தன்னுடைய வஸ்திரமாக தரித்திருக்கிறார். பார்க்க முடியுமா? காணக்கூடாதவராய் இருந்த தேவன், ஒருவரும் கண்டீராத தேவன், ஒளியாய் இருக்கிற தேவன், பிரகாசமுள்ள தேவன், அப்படிப்பட்ட வல்லமை உடைய தேவனாய் இருந்து நம்மளுக்காக நம்முடைய தாழ்விலே அவர் நினைத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவன். அவரை நாம் ஆராதிக்கிறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க் 6:3 வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? மார்க் 6:3 இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு அல்லவா இடரல் அடைந்தார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்கிறாங்க இங்க இருக்கிற ஜனமெல்லாம். இவன் தச்சன் அல்லவா. அல்லேலூயா.
பாத்தீங்களா, அந்த குடும்பத்தினுடைய எல்லா அட்டவணையே கொடுத்து சொல்றாங்க அவர் எப்படிப்பட்ட தேவன், எந்த குடும்பத்தில் அவர் பிறந்து வந்தார் நம்மளுக்கு. அவர் சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, மரியாதைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசே சீமோன் இவர்களுக்கு சகோதரர் அல்லவா, எல்லாமே அல்லவா அல்லவா என்று சொல்லி ஆண்டவரை இந்த இடத்துல அவரை குறித்து வேதம் சொல்வது இடரல் அடைந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இயேசுவை குறித்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லி அவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் புரியாம தெரியாம இன்னைக்கு அதை குறித்து சொல்லி இடரல் அடைகிறார்கள். ஆமென். வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சரீரத்தில் அவருடைய ஆடை எப்படிப்பட்டது? அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்ட தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளை கர்த்தர் தாழ்விலே இருந்த நம்மளை அவர் நினைத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. உங்களையும் என்னையும் தாழ்விலே இருந்த நம்மளை நினைத்து அருமையான இடத்துல கொண்டு வந்து வச்சு அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த தேவனுக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க. நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கு. இதெல்லாம் பத்தாது. என்னங்க 2 மணி நேரம் வந்து ஒரு ஆராதனை 2 பாட்டை பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு 4 வார்த்தையை கேட்டுட்டு போறது, இது ஒரு பெரிய ஆராதனை கிடையாது. இதுல கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. கர்த்தரை பிரியப்படுத்துறதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாள்தோறும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நீங்கள் நானும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? அவரை மகிழ்ச்சியாக்க முடியும், சந்தோஷப்பட வைக்க முடியும். ஊழியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுதுதான் அவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைய முடியும். இல்லாட்டா இருக்கிற 2 மணி நேரத்துல இங்க ஒரு 2 பாடலை பாடி ஆராதனை செய்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போறது அவருக்கு இது பிரியமில்லைங்க. பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு நீங்களும் நானும் நேரத்தை நல்லா செலவழிக்க வேண்டும். தேவனுக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு நேரத்தை செலவு பண்ண வேண்டும். ஒரு நாள் விளையேற பெற்றது. அந்த நாளில் தேவனுக்காக கர்த்தருக்கு நாம் அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும். இதை இந்த 12 மணி நேரத்துல தேவனுக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் நானும் கொடுக்கிறோங்கிறத கவனிச்சு பாருங்க. நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணடிக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணுமா? அப்ப ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்மளும் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை காலத்தை வீணடிக்காதபடி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. நேரம் விறுவிறுன்னு போகுது, அதை நிப்பாட்ட முடியாது. காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது, நேரம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா தேவ சமூகத்துல நீங்களும் நானும் அமர்கிறது, ஜெபிக்கிறது, தேவனை தேடுகிறது ரொம்ப சொற்ப நேரங்கள், சொற்ப நேரம். அதுலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எத்தனை பேர் வராம போறாங்க, துக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சங்கீதம் 136 வசனம் 23 வசனம், நம்மை தாழ்விலை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏன் நம்ம துதிக்க வேண்டும்? அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு காரியம். அவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அதிகாலையில துதிக்க வேண்டும், இரவுல துதிக்க வேண்டும், கிடைக்கிற நேரத்துல நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளுக்கு நேரம் கிடைக்காது, கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தலைமை திருச்சபையில் நடக்கிற இந்த காரியங்கள் கூடுகையை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். மறந்துடாதீங்க. அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உங்க ஜெபத்துல, தனி ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, ஊழியத்துக்காக தயவு செய்து தொடர்ந்து உங்க ஜெபத்துல, தனி ஜெபத்துல வைத்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவுதான் நம்ம பிரயாசம் பண்ணுகிறோம் பாருங்க. நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போறாங்க, ஊழியத்துக்கு நம்ம போறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆனா ஜெபிக்கிறோமா? அந்த ஆத்துமாக்களுக்காக தொடர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு அது கேள்விக்குறியா இருக்குது.
எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு நரகத்துக்கு போய் கொண்டே இருக்கிறோம். ஏன் நம்ம சொந்தத்துல கூட எத்தனை பேர் இயேசுவை அறியாமல் மரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறியாமல் மரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்மளை தாழ்களை நினைத்தவரை அவர்களை கர்த்தர் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா. இப்ப பாருங்க, இதே வார்த்தையை தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 6:3 நம்ம வாசிச்சோம். சரிங்களா? இதே வசனத்தை இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 13:55 இதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே அந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவர் அல்லவா, இந்த குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா. அல்லேலூயா. அவங்க பெரிய லிஸ்டே சொல்றாங்க. சரி, அது போகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 6-8 வரை. போதும். இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்றது 8வது வசனம், அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அவர் தாகமாக இருந்தார்கள். ஆமென். தாகம் உள்ளவராக இருந்தார். சிலுவையில தாகம் என்று சொல்லி அவர் சிலுவையில கண்ணீர் விட்டு ஆண்டவர் அங்கே பாரத்தோடு அந்த சிலுவையில தொங்குறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல கூட காணில என்ன தண்ணீரா கொடுத்தாங்க? கசப்பை கலந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல சொன்னாரு கடைசியில, நீங்கள் ஒரு வசனம் இருக்குது பாத்தீங்களா? மார்க் 16:17 நினைக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நாமான வார்த்தைகளை பேசுவார்கள், கற்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும். போதும். இப்ப பாருங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் என்ன செய்யாது? அல்லேலூயா. அப்ப ஏன் அவர் சிலுவையில அவர் என்ன அவர் தாகமாக இருந்து அவருக்கு என்ன கொடுத்தாங்க? கசப்பான ஒரு காடியை கொடுத்தாங்க. அந்த கசப்பான காடி யாருக்குங்க? உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை மறுபடியும் அந்த வார்த்தையை அந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய இல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஏன் அப்படின்னா அதுக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில நம்மளுக்கான கசப்பான காணியை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது பொய்யா போகவே போகாதுங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை பார்த்து நிறைய பேர் குடிச்சுட்டு நிறைய தற்கொலை பண்ணிக்கிற ஒரு இது இருக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை நம்மளுக்கு யாராவது வலுக்கட்டாயம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி வச்சு தீவிரவாதிகள் சொல்லும் பொழுது ஒரு குண்டு கூட என்ன செய்யலையா? பாயலையா? மிஷினரி. அதுபோல அது மாத்திரமல்ல, காடியில கசப்பை கொண்டு இது என்ன சொல்றது? நம்ம எங்க இருக்கார் பார்த்தீங்களா? மரித்து போன சாது சுந்தர் சிங், அவருக்கு என்ன தெரியுமா கலந்து கொடுத்தாங்க? இந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டு என்ன செய்யல? அவருக்கு ஜீவன் போகல. அதான் இங்க சொல்லப்படுறது, சாவுக்கு ஏதுவானது ஒன்றை குடித்தாலும் என்ன செய்யாது? சேதமாகாது. அல்லேலூயா. யாருடைய வார்த்தை சொல்றது? அவர் தாகமா இருந்தார். அவர் தாகமா இருந்ததுனால்தான் அந்த சமாரியா பெண்ணை பார்த்து சொன்னாரு, எனக்கு தாகத்துக்கு தா. அல்லேலூயா. அந்த தாகத்துக்கு தண்ணீர் கேட்டதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையை வைத்து அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அனுப்பிவிட்ட தேவன்.
அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஊருக்குள்ளே போகிறீங்க, கிராமத்துக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு யார்ட்டாச்சும் தண்ணி கேட்குறீங்க, பேசணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, பேசணும் அப்படின்னா முதல்ல தண்ணி கேட்டுட்டு குடிச்சிட்டு அப்படின்னா பேச ஆரம்பிங்க, அவங்க கேட்பாங்க. அதனால தான் ஆண்டவர் முதல்ல அவர் சொன்ன தாகத்துக்கு தா அப்படின்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, இங்கே மறுநாளில் அவர்கள் பெத்தனியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. அங்கே சமாரியா பண்ணுகின்ற அந்த கிணற்றடியில போகும்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தா. அவர் தாகமா இருந்த தேவன். இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் பசியா இருந்தாருங்க. ஏன் தெரியுமா? அவர் மனுஷ சாயலானார். ஆமென். நம்மை போல அவர் மனுஷ சாயலானார். அதனாலதான் அவருக்கு பசி உண்டாயிற்று, தாகம் எடுத்துச்சு. எல்லாத்தையும் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி விட்டார். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்காகவும் தம்மை வெறுமையாக்கி ஏழை கோலமாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவருடைய சரீரத்தில் அவருடைய ஆடை எப்படி இருந்தது? ஒளியை தரித்துக் கொண்ட தேவன். அவருடைய சரீரம் முழுவதும் அக்கினிமயமாய் இருந்தது. அவர் யாரும் காண முடியாது, பார்க்க முடியாத ஒரு தேவனாய் இருந்தார். ஆனால் முகமுகமாய் பார்க்கும்படி மனுஷ சாயலாகி இந்த உலகத்துல எல்லா ஜனங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்த தேவன். காரணம் என்னங்க? நீங்களும் நானும் தாழ்வில இருந்த நம்மளை நினைத்து இன்னைக்கு கர்த்தர் ரட்சித்து ஆண்டுடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம். கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள். அவர் கொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான மூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர் தம்மை பெருமையாக்கின தேவன் சிலுவையில. அது மாத்திரமல்ல, தாகமாக இருந்த தேவன், அவர் பசியாய் இருந்த தேவன், அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் அந்த தேவனை நோக்கி ஓடி வந்த ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த சில பெண்கள் அவருக்காக ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. அவருடைய தேவைகளை அவர்கள் என்ன செஞ்சாங்க? சந்திச்சு கொடுத்தாங்க. அவங்க மூலமாய் தேவன் ஊழியத்தை நிறைவேற்றினார். அதனாலதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, பிரியமானவர்களே, ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த. அல்லேலூயா. தன்னுடைய ஆஸ்திகளால அவர் ஆண்டவருக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஊழியம் செய்தார்கள். தங்களுடைய ஆஸ்திகளினாலே இந்த பெண்கள், இவர்கள்லாம் யார் தெரியுமா? ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள். அல்லேலூயா. ஆண்டவராலே விடுதலையாக்கப்பட்ட பெண்கள். இவர்கள் சேர்ந்து தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்தார். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கொடுத்திருக்கிற அந்த ஆஸ்திரிகளால ஆசீர்வாதத்தினால உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வதித்ததுனால நம்ம ஆண்டவருக்காக என்னென்ன ஊழியம் செய்யணுமோ அத்தனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளால முடிந்த வரைக்கும் தேவனுக்காக உங்களால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால நீங்கள் அவருக்கு நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் தங்கள் ஆஸ்திரிகளாலே அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். ஆமென். இயேசு கூடவே இருந்த பெண்கள், இயேசு கூடவே இருந்து ஆண்டவருக்கு தேவை அனைத்தையும் சந்திச்சு கொடுத்தாங்க. சொந்த ஆஸ்திகள் எல்லாம் செலவழிச்சு ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாய். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை
கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நாங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அல்லேலூயா. எதுக்கு தரித்திரரானாரா? நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் நம்மளை கர்த்தர் தாழ்விலே அவர் நினைத்து நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, ரட்சிக்கப்படாம இருந்து ஆசீர்வதிக்கிறது அது வேற, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது அது வேற. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் எப்படி இருந்தாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். ஆமென். அவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் சர்வ மகிமை உள்ள தேவன், வல்லமை உடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் தம்மை தாமே என்ன செஞ்சாரு? பெருமையாக்கினார். தாகமா இருந்தே அப்படிங்கிறாரு, பசியா இருந்தே அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் ஜனங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக தம்மையே பெருமையாக்கி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறணும். அதனால்தான் கர்த்தர் அவர் நம்முடைய தாழ்விலே நம்மளை நினைத்தார். ஆகாய் 2:8 என்ன தெரியுமா சொல்றது? வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. அன்று சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணு யாருடையது? என்னுடையது. எல்லாமே கர்த்தருடையது. இந்த உலகமே யாருடையதுங்க? கர்த்தருடையதுங்க. இந்த உலகமே எல்லாம் கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணு அவருடையது, சனங்கள் அவருடையவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மகிமை எல்லாமே கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடையது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீங்க சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியின் அது நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. இந்த பூமியின் அதனுடைய நிறைவு என்னென்ன இருக்கிறதோ எல்லாமே கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. இந்த உலகமே கர்த்தருடையது. அல்லேலூயா. உங்களே என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களாம் எதுக்கு தெரியுமா ஒப்பா இருக்கிறீங்க? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படிங்கிறது அது உண்மைதாங்க, உண்மையான காரியம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சகல நாட்களிலும் நாம கூடவே இருக்கிறேன். இதுதான் ரொம்ப வளைஞ்சமனம். ஆமென். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கூடவே இருக்கிறார் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாரை பார்த்து தெரியுமா சொல்றாரு? சீசர்களை பார்த்து சொல்றாரு. நான் கட்டளையிட்ட எல்லாத்தையும் அவங்க கைகொள்ள வேண்டும். அதனால நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் போட்டிருக்காராங்க? இல்ல, சகல நாட்களிலும் கூடவே நான் இருக்கிறேன். ஆமென். நம்ம கூட இருக்கிற தேவன். கடைசியாக சொல்றேன், அப்போஸ்தலர் 10:38 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். போதும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன தெரியுமா சொல்றாரு? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன
செஞ்சிருக்காரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. தயவு செய்து ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க. 2 காரியத்தில் இடப்படுகிறது. ஒண்ணு பரிசுத்த ஆவியினாலும், இன்னொன்னு வல்லமையினாலும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இப்படி சொன்னாரு, நிறைய பேருக்கு வல்லமை இருக்கிறது, ஆனா ஆவியானவர் இல்ல அப்படின்னா. அல்லேலூயா. என்ன இல்ல? ஆவியானவர் இல்ல அப்படின்னா. அது எப்படி தெரியாது எனக்கு. அவர் ஒரு வார்த்தை போட்டு அவர் பேசும்பொழுது நான் கேட்டேன், நிறைய பேருக்கு வல்லமை இருக்கிறது, ஆனா ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாராங்கிற சொல்லி தெரியல. அபிஷேகம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், ஆனா ஆவி உள்ளுக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனா இங்கே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது 10:38 ஆண்டவர் எப்படி தெரியுமா அபிஷேகம் பண்ணார் தெரியுமா? நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால, முதல்ல பரிசுத்த ஆவியினால, இரண்டாவது வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி இருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாத்தீங்களா, வல்லமை இருந்தா பத்தாது, உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் சொல்லிட்டு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீங்க எடுத்து வாட்சி பாத்தீங்கன்னா, முடிக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இறங்கணுங்க. ஆமென். வல்லமை இருக்கலாம், ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அதனால இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் அதே வார்த்தை தான் சொல்றார். உங்க மேலே என் மேல எப்படி இருக்காரு? பிரியமாய் இருக்கிற தேவன். நம்முடைய தாழ்விலே நம்மளை நினைத்த தேவன். ஏன் நம்ம துதிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் ஆண்டவர் ஆராதனை செய்யணும் அப்படின்னு தெரியுமா? நம்முடைய தாழ்விலே இருந்த நம்மளை, உங்களை, என்னை கர்த்தர் நினைத்தார். அதனாலதான் ஆண்டவர் ஆராதிக்க வருகிறோம், அதனாலதான் துதிக்க வருகிறோம். நம்மளை நினைக்கல அப்படின்னா, நம்மளை ரட்சிக்கல அப்படின்னா, கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கல அப்படின்னா, இங்க நம்ம யாரும் வந்திருக்க முடியுமா? இல்ல எங்கேயும் போயிருக்க முடியுமா? துதிக்க ஆராதனைக்கு முடியாது. நீங்க எத்தனையோ ஜனங்கள் தேவனை தேடாமல் இருக்கிறாங்க, ஆராதனை தெரியாமல் இருக்கிறாங்க, தேவனை அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை கொண்டு போக வேண்டும், சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டும். தாழ்வுல கிடக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலமாக சத்தியங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி, தாழ்வுல கிடக்கிற ஜனங்களை தேவனுக்கு நிறைய திருப்புகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வல்லமை நம்மளுக்கு கொடுத்து